வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் பயங்கர ஃபேமஸான sarees. ஒன் சைட் பிக் பார்டர் வேல்தாரி அண்ட் சுங்குடி sarees வித் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க. சில சேலைகளில் ப்ளவுஸ் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. சேலை ப்ளவுஸோடு சேர்த்து 870 rupees ப்ளஸ் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கிக்கொள்ளலாம். ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் நிர்ணயிக்கிறது கிடையாது. தயாரிப்பாளர்கள் நிர்ணயம் செய்து நமக்கு அந்த விலையை சொல்லுகிறார்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஷிப்பிங் சார்ஜ் தான் நாங்கள் வாங்குகிறோம். அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்தியா போஸ்ட் டிடிடிசி அவைலபிள். நீங்கள் எந்த பிளேஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அந்த போஸ்ட்டு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்றதை சொல்லிடுவோம். அழகான இந்த பார்டரில் பாருங்கள், டிசைன் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. தறியில் உருவாகி வர சேலைகள் அவ்வளோ அழகாக அவங்க கற்பனையில் உருவாகிற அந்த டிசைன்ஸை நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸாக பார்டர்ஸ் எப்பயுமே அதில் தறியில் அழகாக அந்த கலர் மேட்ச் பண்ணி கோர்த்து எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த முன்னாடி வீடியோவில் சொன்னேன் கோர்வை புட்டாவுக்கு வேலையாதுன்ட்டு. இதுவும் இந்த சுங்குடி சேலைகளுக்கும் வேலை அதிகம்தான். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொசீஜர். இது அதே மாதிரி இது வேலை செய்கிறதுக்கு நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப் சாயம் ஏற்றி அந்த இதில் ஆற்று மணலில் காய வச்சு அப்புறமா தான் இந்த சேலைகளை எடுத்து நமக்கு அந்த தருவாங்க. அந்த தறியெலாம் நெஞ்சு வந்து அந்த நூலெலாம் சாயம் போட்டு சேலை வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவாங்க. இந்த ப்ளவுஸோட வர சேலைகளை 100 கவுண்ட்ஸ் 100% பியூர் காட்டன். நாங்கள் தர சேலைகளில் எந்த விதத்துலையுமே தரத்தில் குறையே கிடையாது. இதே சேலைகளை நீங்கள் விலை அதிகமாக ஆன்லைனில் பார்ப்பீங்க, உண்மைதான். ரீசெல்லிங்கிறது அதுதான். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கடையில் வச்சுக்கணும், அவங்களுக்கு கடைக்கும் சேர்த்து விளம்பரங்கள் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுவாங்க. உங்களுக்கு விலை குறைவாக கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நாங்கள் அந்தளவுக்குலாம் பெருசாக விளம்பரங்கள் பண்ணலை. ஏன்னா விளம்பரங்கள் பண்ணோன்னா அதில் பாதி உங்களுக்கு பணம் சேர்த்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற அதே சேலைகள் தான் இதுவும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா சேலைகள் மிஸ் ஆகிடும். சேலைகள் வாங்கணுங்கிறத விட பாருங்கள், சும்மா பார்க்குறதுக்காக தான், தேவை இருந்தால் தான் வாங்கணும். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. விலை குறைவாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தேவையில்லாமல் நிறைய பார்க்குறோம். ஆன்லைனில் ரீல்ஸு அது இதுன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோக்கு வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ முன்னாடி போட்ட 2-3 வீடியோ ஷார்ட் வீடியோவை போட்டனால பேச முடியல. இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லலான் இருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நிறையா நம்ம இப்போ ஆன்லைன், ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கடைக்கு போக முடியல, கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை, ஹெல்ப்லெஸ்ஸாக நிறைய பேர் இருக்கீங்க.
உங்களுக்கு அங்கே போய் அதை செலக்ட் பண்ணி அந்தளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு கூட இருந்து பண்ணதுக்கு சப்போஸ் கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும். அது இப்போ இல்லாதனால நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க. ஓகே, நிறையா பேர் ரிட்டையர்ட் பர்சன் தான் இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறப்போ எங்களுக்கு தெரியுது. நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் பயங்கர ஸ்கேம் நடக்குது. ரொம்பவே உஷாராக இருக்கணும். நிறையா செட்டிங்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்பில். அதுக்கு இந்த செக்யூரிட்டி இது பண்ணுறது, ப்ரைவசிக்குன்னு சொல்லிட்டு நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. அப்படி யாருக்காவது உங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னு அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குன்னு உங்களை கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லுவோம். என்ன பண்ணணும், எதெல்லாம் ஆஃப் பண்ணணும், எதெல்லாம் ஆன் பண்ணணும், கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவோம் நமக்கு தேவைப்பட்டா. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஃபோனில் இன்றைக்கி இருக்கிற அந்த டச்சில் டிஜிட்டலில் என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லித்தரக்கு தெரியல, யாரும் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன் நாங்கள் எதை சொல்கிறோன்னா, ரிட்டையர்ட் பர்சன்ஸை தான் வந்துட்டு அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க அவங்கள தான் வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க நம்பரை எடுத்துட்டாவோ இல்லை அவங்களோட லிங்க் எப்படியோ கிடச்சாலோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த ஸ்கேம் நடக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை வச்சுட்டு முடிஞ்சளவு இந்த மாதிரி டிஎன்எஸ்சி, மெர்கன்டைல் பேங்க் அந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இருக்கக்கூடாது. உங்களுக்கு முடிஞ்சளவு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி இந்த ஆன்லைனில் எப்படி ட்ரான்சாக்ஷன் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வேறு அக்கௌண்ட்லேருந்து இது கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு அமௌண்ட் அனுப்புங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். மெயினாக நீங்கள் இதில் ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் வச்சுருப்பீங்க, அதில் பேலன்ஸ் இருக்கும் இல்லாமல் இருக்கலாம். அவங்க தனித்தனியான பெர்சனல் விஷயம். அந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. இல்லை அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது சொல்லி அந்த டயத்தில் உங்களுக்கு யாராவது அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற கூட சொல்லி அவங்க மூலமாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நீங்கள் பேலன்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வெளியில் எங்கே வாங்கினாலும் தான் சொல்கிறோம், எங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஒருத்தட்ட வாங்குறீங்க, அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். அவங்க யார், எங்கே, என்ன பண்ணுறாங்க, எங்கே கடை வச்சுருக்காங்க, கடையா வீடா, அவங்க எங்கே இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை நாளில் வரும், உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன அவங்க ப்ரூஃப் கொடுப்பாங்க, இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்குது, அவங்க நல்லா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்குறதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி உங்கள் லாங்குவேஜ் தெரியலன்னா தயவு செஞ்சு கம்யூனிகேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா அவங்களால அதுக்கு அவங்க புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன ஹிந்தி தெரியும்னா நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சூரத்து, குஜராத், ஜெய்ப்பூர்லேருந்துலாம் கூட இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டலாம் இந்த வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாங் டைம் ஆகும். ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிரும். அப்போ நீங்கள் அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே என்னைய மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கொடுக்கணுன்னு தான் நான் இந்த தளத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட நோக்கமும் அதுதான். எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லி புரிய வச்சு கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கம். நாங்கள் குறைந்த லாபத்தில் தான் கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து பார்கெயின் பண்ணி கேட்காதீங்க. ஒரு 10 ரூபீஸும் யோசிச்சு பாருங்கள். அது 10 ரூபீஸ் தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக 2-3 சேலைகள் வாங்கினா கண்டிப்பாக நாங்கள் 10 ரூபீஸ் லெஸ் பண்ணி தருவோம். நானும் வியாபாரத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அது என்னுடைய நோக்கம் இல்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. இது கரெக்டான முறையில் எப்படி செய்யணும்னு தான் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி கம்யூனிகேட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு அவங்க கரெக்டாக நம்பிக்கையாக இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அந்த பண்ணுறப்போ
எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு பண்ண விருப்பம் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஜிபேயில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற நீங்கள் போய் அங்கே நம்பரில் போய்ட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு ஐடியை செக் பண்ணுங்கள். அவங்க ஒரு ஜிபே நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஜிபே நம்பரை கரெக்டாக செக் பண்ணி போட்டிங்கன்னா ஐடி கரெக்டான பேரில் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நிதானிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அவசர அவசரமாக பண்ணாதீங்க, நிதானமாக பண்ணுங்கள். அதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன நம்பர், என்ன ஐடி நல்லா மேலே பாருங்கள், காட்டும். எந்த பேங்க் போட போகிறீங்களோ அது காட்டும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அமௌண்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் 2-3 தடவை பாருங்கள் அது கரெக்டான அமௌண்ட்டாக. பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கேட்கும். அதை இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிடுங்க. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கிறனால தான் வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள் நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேண்டாம்.